श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे स्निधत्तां सदा हृदि ஆத்மகுருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல பார்க்கச்சே இந்த நீங்க சொல்லக்கூடிய நிவர்த்தக ஞானம் அந்த நிவர்த்தக ஞானத்துக்கு விஷயம் எது? விஷயமே ஒண்ணும் வராதே. அதனால விஷயமே இல்லாததுனால இதை எப்படி இதை உங்களால நிரூபிக்க முடியும் அப்படின்னு 5 விதமா விகல்பம் பண்ணிட்டு அதற்கெல்லாம் சமாதானம் சாதிச்சுட்டேன். அதனால உங்களுக்கு விஷயமே நிரூபிக்க முடியாது, ஆகையினால நிர்மோக்ஷம், மோட்சமே வராது அப்படின்னுட்டு சாதிச்சார். இதுக்கப்புறம் அவித்யா நிவர்த்தின்னு நீ ஒண்ணு சொல்றியோ இல்லையோ, அவித்யா நிவர்த்தின்னு நீ ஒண்ணு சொல்ற, அது கூட உன்னால நிரூபிக்க முடியாது. அதாவது வாக்கியார்த்த ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அதுக்கு பலன் என்ன அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. நீ திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லலாம், உதாரணம்லாம் காமிக்கலாம், ஆனால் அது அத்தனைக்கும் சமாதானம் எல்லாத்தையும் சாதிக்க போற இருப்போம். சரி, இப்போ ஒரு நிவர்த்தக ஞானம் வந்தது. நிவர்த்தக ஞானத்தினால அவித்யானது நிவர்த்தி ஆயிடுத்து, அனைத்து மாயைகளும் போயிடுத்து அப்படின்னு நீ சொல்ற. அதனுடைய ரூபம் என்னன்னு கேக்குற. ஓ, இருட்டு போயிடுத்து அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இருட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அதோட ரூபம் என்ன, அதனுடைய சுரூபம் என்னன்னா பகல், வெளிச்சம் அப்படின்னு சொல்ல போறோம். இருட்டு போயிடுத்துன்னு அதனுடைய ரூபம் எது அப்படின்னாக்க பகலா இருக்குது, வெளிச்சமா இருக்குது அப்படின்னு நாம சொல்றோம். இதான சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ சகல அவித்யா நிவர்த்தி, சகல மாயா நிவர்த்தி அப்படின்னு சொன்னாக்க அது மோட்சம்னு நீ சொல்லணும். அது என்னது? அது அதனுடைய சுரூபம் என்னன்னு எங்களுக்கு சொல்லிப்போம். சுரூபம் என்னன்னு சொல்லுன்னு கேக்குற சுவாமி. இது அவித்யா நிவர்த்திங்கிறது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றியா, பிரம்மஸ்வரூபம் சொல்றியா, அல்லது வேற ஏதாவது அப்படின்னு நீ சொல்றியா? பிரம்மஸ்வரூபம் சொன்னா இருட்டு போச்சுன்னா பகல் அப்படின்ற மாதிரி, அவித்யா போச்சுன்னாக்கா அது பிரம்மஸ்வரூபம் தான் சித்திக்கிறது அப்படின்னு சொல்றியா? அல்லது பிரம்மஸ்வரூபம் தனியா இருக்கட்டும், அந்த பிரம்மஸ்வரூபத்தை காட்டு வேறுபட்டது ஒண்ணு சித்திக்கிறது அப்படின்னு சொல்றியா? இப்படி ரெண்டு விதமா விகல்பம் பண்ணிட்டு அதை தூஷிக்கிற. நீ பிரம்மஸ்வரூபந்தான் இந்த அவித்யா நிவர்த்தி அப்படின்னு சொன்னையானாக்கா அது வராது. ஏன் வராதுனாக்கா இதுக்கு நீ உபாசனமும் வேண்டாம், உபாயமும் அனுஷ்டிக்க வேண்டாம், சிரவணமும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் உனக்கும் சரி எனக்கும் சரி அனாதியா இருக்கு. பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் இருக்குதாச்சு. எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை இந்த வாக்கியார்த்த ஞானம் தான் கொண்டு வரதுன்றது கிடையாது. வாக்கியார்த்த ஞானத்தினாலதான் பிரம்மஸ்வரூபம் உற்பத்தி ஆகுதுன்னு கிடையாது. ஏன்னா பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் இந்த அவித்யா நிவர்த்தி ரூபமாக இருக்குது அப்படின்னு சொன்னையானாக்கா அது விரோதமா தான் இருக்குது. அது விரோதமா தான் இருக்கு. ஏன்னா பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் தான் இருக்குதாச்சு. அது அவித்யா நிவர்த்தியினால வருது. அவித்யா நிவர்த்தின்றது பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நீ சொல்லணும். அதான் பிரம்மஸ்வரூபம் தான் எப்பொழுதும் இருக்குது. எப்பொழுதும் இருக்கிறதுனால இது அவித்யா நிவர்த்தி ஆகிறதுன்றதே உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா அனுபவ விரோதம். பிரம்மஸ்வரூபம் கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கணும்? சுகம் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது. யோகியா எப்பொழுதும் ஒரு ஆனந்தம், நிலதிசைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறானா தான் இருக்கணும். அவன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காம அவன் என்ன பண்றான்னா துக்கப்பட்டு இருக்கான் இந்த பிரபஞ்சத்துல. இப்படி துக்கப்பட்டு இருக்கிற சமயத்துல நீ பிரம்மஸ்வரூபமே கிடைச்சிடுத்து அவித்யா நிவர்த்தினால. அவித்யா நிவர்த்தினா பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் தான் எப்பொழுதும் இருக்குதே. அது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் அது கிடைக்கணும். ஏன் அப்படின்னாக்கா எப்பொழுதும் பிரம்மஸ்வரூபம் தான் இருக்குது.
அதனால எல்லாருக்கும் அது கிடைக்கணும். இன்னொன்னு, இதுக்கோசரம் நீ உபாயத்தை எதுக்கு அனுஷ்டிக்கணும்? வேண்டவே வேண்டாமே, உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். எல்லாம் என்ன பண்ணலாம்னா பிரம்மஸ்வரூபம் தானா கிடைச்சிடும்னு அர்த்தம். எப்பொழுதுமே இருக்கிறதுனால ஒரு குரு கிட்ட போய் சேவிக்கிறதோ, அந்த ஆச்சாரியர் உபதேசத்தை வாங்கிக்கிறதோ, அதை சிரவணம் பண்றதோ, அதை மரணம் பண்றதோ, நிதித்தியாசனம் பண்றதோ எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த அனுஷ்டானம் வைக்கிறது தான் பிரம்மஸ்வரூபம் எப்பொழுது இருக்குதே. நீன்னு சொல்லிட்ட அவித்யா நிவர்த்தின்னு பிரம்மஸ்வரூபம் தான், பிரம்மஸ்வரூபம் தான் அவித்யா நிவர்த்தி அப்படின்னு தான் நீங்க சொன்னேன். பிரம்மஸ்வரூபம் தான் அவித்யா நிவர்த்தின்னாக்கா அதுக்கு எதுக்கு இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறது, இத மாதிரி ஞானத்தை சம்பாதிக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லையே. எந்த பிரயத்தனமும் இல்லாமல் தானா பிரம்மஸ்வரூபம் சித்திச்சுடுறது ஒருத்தனுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிரம்மஸ்வரூபம் சித்திச்சுட்டாக்க எல்லாரும் மோட்சத்தை அனுபவிக்கணும். ஆனால் அனுபவ விரோதமா இருக்குது. அந்த மாதிரி அனுஷ்டானாதி வைபல்யம் விபலமா போயிடுறது, பலனே இல்லை. பலன் இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? அதனால இந்த அவித்யா நிவர்த்திங்கிறது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. சரி, பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேற ஒண்ணுதான் இந்த அவித்யா நிவர்த்தி அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னேனாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா இந்த அவித்யா நிவர்த்தி வேற ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்ப பிரம்ம ஒண்ணும் அவித்யா நிவர்த்தி ஒண்ணும் அப்படின்னு ரெண்டு ஒத்துக்கிறதா ஆகுது. ரெண்டு ஒத்துக்கிறதா இருக்கு. அப்ப பிரம்ம ஞானம் வந்துட்டப்ப கூட இந்த அவித்யா நிவர்த்தி இருக்கு ஒண்ணுன்னு சொன்னியானாக்க நீ என்ன சொல்றிருக்க? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு தானே சொல்றிருக்க. பிரம்ம व्यतिरिक्तம் அனைத்தும் பொய் அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம். இப்ப பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட அவித்யா நிவர்த்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்க அப்ப அவித்யா நிவர்த்தி வரலன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிரம்மஸ்வரூபத்தோடு வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது உன் சித்தாந்தத்துல. பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. ஆனால் பிரம்மஸ்வரூபமே இருக்கு, அவித்யா நிவர்த்தியே இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னையானாக்க அவித்யா நிவர்த்தி வரவே இல்லை. அதான் நிச்சேஷ அவித்யா நிவர்த்தி வராது. அனைத்து அவித்தியைகளும் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா துவைதமா இருக்குதே, துவைதமா இருக்கு. துவைதம் வந்ததுன்னாக்கா உன் சித்தாந்தத்துக்கு தான் ஹானி அது. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவித்யா நிவர்த்தியானது பிரம்ம பின்னம் தானே, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது தான் அவித்யா நிவர்த்தின்னு இப்ப நீ ஒத்துன்னு இருக்க. அப்ப பிரம்ம பின்னம் எல்லாமே பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்துமே பொய்யானவைகள் அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க. இப்போ இந்த அவித்யா நிவர்த்தி தான் அது பொய்யான அவித்யா நிவர்த்தி, அதுதான் மோட்சம் அப்படின்னு நீ சொல்லணும். அது இருக்கிறதுன்னு ஒத்துண்டாகும் நீ. அப்போ அவித்யா நிவர்த்தி இருக்குது, அப்படியே இருக்குது அந்த அவித்யா நிவர்த்தி அப்படின்னு சொன்னியானாக்கா பிரம்ம ஞானமும் இருக்கு, அவித்யா நிவர்த்தியும் இருக்கு. அந்த பிரம்ம ஞானத்தினால அவித்யா நிவர்த்தியை காட்டி மீதி எல்லாம் போயிடுச்சு. அவித்யா நிவர்த்தி அப்படியே இருக்கு, பிரம்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு, மீதி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அவித்யா நிவர்த்தி மாத்திரம் இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ அந்த அவித்யா நிவர்த்தி பொய் தான். ஏன்னா பிரம்ம விதித்த அத்தனையும் பொய் நீ ஒத்துட்டு இருக்கியே, அது ஒண்ணு இருக்குது அந்த பொய். அந்த பொய் இருக்கிறதுனால அதை எப்படி நீ தள்ள முடியும்? அது அப்படியே நிக்கிறதுனால நமக்கு சம்சாரம் தான், திருப்பி சம்சாரம் தான் அது. அதனால திருப்பி உனக்கு துவைதம் வந்துடுறது. துவைதம் வந்துடுச்சுன்னாக்க உனக்கு உன் சித்தாந்தத்துக்கு விரோதமா வருது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நிச்சய அவித்யா நிவர்த்தி வராததுனால மோட்சமே சித்திக்காது, மோட்சமே சித்திக்காதுன்னு ஆயிடும். மோட்சமே சித்திக்காதுன்னு ஆயிடுச்சுனாக்க இதனால என்ன பிரயோஜனம்? நமக்கு இந்த வாக்கியார்த்த ஞானம் வந்தது அதனால எனக்கு இந்த பிரயோஜனம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால உனக்கு சொல்ல முடியாததுனால அதை என்ன பண்றது? ஆகையினால இதுவரையும் சாதிச்சார். இந்த ரெண்டு பட்சமும் விகல்பம் பண்ணிட்டு தூஷிச்சார். அதுக்கு மேல அவன் என்ன சொல்றான்னாக்கா இது பொய் தானே, மித்தியை தானே, இதுவும்
இந்த அவித்யா நிவர்த்தி அப்படிங்கிறதும் பொய் தானே. அதனால அந்த அவித்யா நிவர்த்தி பொய்யா இருக்கிறதுனால அது தானாவே அதுவும் நிவர்த்தி ஆயிடுறது இந்த ஞானத்தினால அப்படின்னு சொன்னாக்கா அதை நாங்க சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவித்யா நிவர்த்தி கூட பொய்யே நீ சொல்லிட்ட. பிரம்ம பின்னம் எல்லாம் பொய், பிரம்மத்தை காட்டின வேறுபட்டது அனைத்துமே பொய். அதனால அவித்யா நிவர்த்தியும் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதா போயிடுவே, அதுவும் ஒழிக்கப்பட வேணும். அவித்யா நிவர்த்தியும் ஒழிக்கப்பட வேணும். பிரம்ம ஞானத்தினால அவித்யா நிவர்த்தியும் போயிடும்னு சொல்லணும். ஏன்னா அது பொய் தானே அப்படின்னு சொன்னேனாக்கா ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னாக்கா அவித்யா நிவர்த்தி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவித்யா தான் நிக்கிறதுன்னு அர்த்தம். அவித்யா தான் நிவர்த்தி, அவித்யா தான் நிக்கிறது. அவித்யா நிவர்த்தி போயிடுத்து. இப்போ அவித்யா நிவர்த்தி போயிடுச்சுனாக்கா அவித்யா தானே இருக்கு. அவித்யை ஒழிதல் அதுதான் எனக்கு முக்கியம். நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ முதல்ல ஆரம்பத்துல பிரதிஜை பண்ணேன். இப்ப நீ என்ன சொன்ன? அவித்யா நிவர்த்தியும் பொய், அதுவும் போயிடுறது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா இப்போ பிரம்ம ஜானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச வேத ஜானம் வந்தது. வேத பிரபஞ்சம் அது அவித்தியினால வந்தது. அந்த அவித்தியை தான் நிக்கிறதுன்னு நீ சொல்லிட்டேன். அதனால என்னாச்சு? பிரபஞ்சம் தான் நிக்கிறது. பிரபஞ்சம்ன்றது என்னது? சம்சாரம். திருப்ப சம்சாரம் வந்து இருந்துட்டு அதுதான் நமக்கு நிக்கிறது. அது அது இருந்துட்டுன்னா என்ன அர்த்தம்? மோட்சம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்ம வதிரிக்தம் அனைத்தும் பொய் அப்படின்னுட்டு நீ உன் சித்தாந்தம் சொல்லியிருக்க. அனைத்தும் பொய்ன்னு சொன்னாக்க இந்த அவித்யா நிவர்த்தியும் பொய் தானே, அதுவும் ஒழுங்கியுள்ளது அப்படின்னு நீ சொன்னாக்க அவித்யா நிவர்த்தி போனா அவித்யா நிக்கிறதுன்னு அர்த்தம். கடம் இருக்கு, கடத்தினுடைய அபாவம் சொன்னான். கடத்தினுடைய இன்மை, அந்த கடத்தினுடைய அபாவத்துக்கு அபாவம் ஒண்ணு இருக்குதுன்னா அப்படின்னா கடம் இருக்குன்னு அர்த்தம். கடம் இருந்தது, கடம் இன்மை, கடம் இன்மைக்கு அதுக்கு இன்மை இருக்கு. கடாபாவத்துக்கு ஒரு அபாவம் கடம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்காக வேற ஒண்ணும் இல்லையே. அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து நீ அவித்யா நிவர்த்தி போயிடுறதுனாக்கா அவித்யா இருக்குன்னு அர்த்தம். அவித்யா இருக்குன்னு அர்த்தம். அவித்யினால இந்த பிரபஞ்சம் வேதமான வேத பிரபஞ்சம் தான் காணப்படுகிறது. வேத பிரபஞ்சம் தான் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டியானாக்கா அப்போ அந்த சம்சாரம் தான் உனக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். சம்சாரம் தான் கிடைச்சது. அதனால உன்னால அவித்யா நிவர்த்திக்கு நிவர்த்தி சொல்லவே முடியாது. அப்படி சொல்லிட்டியானாக்கா சம்சார பிராப்தி வந்துடும். அது அதனால இந்த மாதிரி நம்ம சொல்லி முடிச்சோம். அதுக்கு பதில் அவன் என்ன சொல்றா? தவிர பூர்ண முக்தி எங்களுக்கு கிடைக்கிறது. ஆச்சாரிய முகமாக சிரவணம் பண்ணினான். சிரவணம் பண்ண உடனே தத்துவ ஞானம் வந்தது. அந்த பிரம்மாத்மேகத்து விஞ்ஞானம் வந்தது. அது வந்த உடனே அவனுக்கு என்ன எடுத்து இந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. பிரம்ம பின்னம் எல்லாம் போயிடுத்தது. அதனால பூர்ண முக்தி வந்துடுத்தது. அந்த பூர்ண முக்திங்கிறது இவனுக்கு இவ்வளவுதான் சுரூபம், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே இல்லாததுனால இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது இவனுக்கு. அதனால இந்த இவனுக்கு அவித்யா நிவர்த்தின்றது எங்களுக்கு இருக்குது. அவித்யா நிவர்த்தி வந்திருக்கு எனக்கு. அவித்யா நிவர்த்தி வந்ததுன்னாக்கா மோட்சம் கிடைச்சிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க இப்படி மேல விசாரம் பண்ணாதீங்க, இது அவ்வளவுதான் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னியானாக்கா அதற்கு பதில் என்ன சாதிக்கிற? அவித்யா நிவர்த்தி போகல, அது இருக்கு அப்படின்னு சொன்னியானாக்க முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த அவித்யா நிவர்த்தி உண்மையா இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்ப உண்மையா இருக்குதுன்னு சொன்னியானாக்கா அவித்யா நிவர்த்தியும் இருக்கு, பிரம்மமும் இருக்கு. ரெண்டு இருந்ததுன்னாக்க அத்வைத ஹானி, துவைத பிராப்தி. துவைதம் வந்துடுறது, அத்வைதம் போயிடுறது. அத்வைதம் போயிடுறதுனாக்கா
அபசித்தாந்தம் தான். அதனால அவித்யா நிவர்த்தி பிரம்ம எப்படி உண்மையா இருக்கோ அது மாதிரி அவித்யா நிவர்த்தியும் உண்மையா இருக்குன்னு ஆயிடும். அதனால அது சத்தியமா போயிடுமே. ஏன்னா நம்ம சித்தாந்தம் எல்லாரும் ஒத்துண்டது என்னன்னாக்கா மோக்ஷன்றது நித்தியமானது அப்படின்னு எல்லாரும் ஒத்துண்டிருப்போம். மோக்ஷங்கிறது நித்தியமானது, அவித்யா நிவர்த்தி தான் மோக்ஷம் நீ சொல்ற. பிரம்ம வேற, அவித்யா நிவர்த்தி வேற. அந்த அவித்யா நிவர்த்தி தான் மோக்ஷம், அது சத்தியமானது நீ ஒத்துக்கணும். நித்தியமானது சத்தியமானதுன்னு அப்படி நீ ஒத்துண்டியானாக்கா இது பிரம்மமும் அவித்யா நிவர்த்தியும் எப்பொழுதும் இருக்கிறதுனால துவைதம் வந்துடும், அத்வைதம் போயிடும். அதனால இல்லையே நீங்க அப்படிலாம் சொல்றீங்க, அத மாதிரி இருந்துட்டு போட்டுமே. இதனால இல்லைன்னாக்கா பரம புருஷார்த்தமே கிடைக்காது, எப்படி பரம புருஷார்த்தம் வரும் அப்படின்னு. சரி, நாங்களும் அதை ஒத்துக்கிறோம், பரம புருஷார்த்தம் எங்களுக்கு வேணும். பரம புருஷார்த்தம் வேணும்னாக்கா அதுக்கு இந்த நித்தியமா இருக்குது மோட்சம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்க சித்தாந்தமோ சவிசேஷம், துவைதம், தரிசனம், பேதைய வச்ச திருக்கஜிலம்பிகிட்ட தேவபெருமான் சொன்னது பேதம் தான் தரிசனம், அது நாங்க ஒத்துப்போம். நீ அந்த மாதிரி ஒத்துப்பியா? நீ தான் அந்த மாதிரி ஒத்துக்கலையே. அதனால நீ ஒத்துக்காததுனால உனக்கு உன் சித்தாந்தத்தில் தான் விரோதம் இது. அதனால நிர்விசேஷமான பிரம்மம், நிர்விசேஷமா ஏகமான பிரம்மம், ஒரே ஒரு பிரம்மன்றது சத்விதீயமா போயிடும். தான் எப்படி நித்தியமாக சத்தியமாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த அவித்யா நிவர்த்தின்றதும் நித்தியமாக சத்தியமாக இருக்கு அப்படின்னு நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். ஒத்துண்டியானாக்க அபசித்தாந்தம் வந்துடும். ஏன்னா நீ ஒத்துக்கல, உன் சித்தாந்தத்துல கிடையாது பிரம்மத்தை காட்ட வேற எதுவுமே இல்லைன்னு நீ சொல்றக்க. எல்லாம் நித்தியன்னு சொல்றவன் இதை எப்படி இது பண்ண முடியும்? அதனால நீ எவ்வளவு தூரம் சொன்னாலும் இது நிலைக்கவே நிலைக்காது. இல்ல நாங்க இப்படி சொல்றோம், பாதகம் ஒண்ணு, பாத்தியம் ஒண்ணு. உங்களுக்கு அது தெரியல, நம்மள பார்த்து அவா சொல்றா பாத்திய பாதக பாவம்னு ஒண்ணு இருக்குது. நாங்க என்ன சொல்லிட்டோம், பிரம்ம பின்னம் சர்வம் மித்யா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்தும் பொய் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். இதுதான் எங்க சித்தாந்தம். அதனால வாக்கியார்த்த ஞானம் என்ன பண்றதுன்னாக்கா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்தையும் போக்கடிச்சு சொல்றது. அப்போ நான் முன்னாடி கேட்டோம் போன ஸ்லோகம், அதுக்கு முதல் ஸ்லோகத்திலாம் அப்படியானாக்கா அந்த வாக்கியஜன்ய ஞானம் இருக்கே, நிவர்த்தக ஞானம், அதுவும் பொய் தானே, அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டோம். அதற்கு அவன் என்ன பதில் சொல்ற, அதுவும் பிரம்ம பின்னம் தானே, அதுவும் பொய் தானே அது, அதனால தானே தனக்கு தானே போயிடுறது. அதுக்குதான் ஒரு உதாரணம் நாங்க சொன்னோமே, போன ஸ்லோகத்துல கூட சொன்னோம். விஷம், விஷத்தை ஒருத்தன் சாப்பிட்டான்னாக்கா அந்த விஷத்தை வெளில எடுக்கிறதுக்கு இன்னொரு விஷத்தை தானே கொடுக்குறா. அது என்ன பண்றது, அந்த சாப்பிட்ட விஷத்தையும் போக்கடிச்சு தானும் ஸ்வதக அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு நாங்க சொன்னமே. அத மாதிரிதான் இந்த இடத்துலயும். அதனால இங்க அனுபவத்தியே இல்லை, எந்த பொருந்தாமையும் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொன்னாக்கா இதற்கு சமாதானங்கள். இத கொத்திமங்கலம் சுவாமின்னு சொல்றாருன்னா, இதெல்லாம் பெரியவர்கால சுவாமி கூடார்த்த சங்கிரகம்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அது முதல் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல சமசாதிகரணம் 2வது அதிகரணம், அந்த அதிகரண பர்யந்தம் இருக்கிறது ஞாபகம் கிடையாது எனக்கு. 2 புஸ்தகமா போட்டிருக்கார், 2 புஸ்தகமா போட்டார். அதுல முதல் புஸ்தகம் என்னன்னா ஜிக்ஞாசாதிகரணம் மாத்திரம் முதல் புஸ்தகம். ஜிக்ஞாசாதிகரணம் மாத்திரம் தான், 1000 பக்கத்துக்கு மேல அதுக்கு வியாக்கியானம். பாஷ்யகாரனும் கிரகிச்சது ஒரு 100 பக்கம் இருக்கும், அதற்கு வியாக்கியானம் 1000 பக்கம் இருக்கிறதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். இது கூடார்த்த சங்கிரகம் வியாக்கியானம். அதுல நிறைய சமாதானம் சாச்சிருக்கார். கொத்திமங்கலம் சுவாமி சாய்க்கிற, நீ கூட அந்த கிரந்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ, எங்க ஆச்சாரியர் அனுகிரகிச்சதை வச்சு தெரிஞ்சுக்கோ
அதுல என்னென்ன சமாதானம் சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். எல்லாம் குட்டி குட்டி ஸ்லோக ரூபமா சுவாமி சாதிச்சிருக்காரு கொச்சைமங்கலம் சுவாமி. நீங்கெல்லாம் பண்டிதாள் நினைச்சுட்டு வருவீங்க. எல்லாத்தையும் கல்பிக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்க கல்பிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் கல்பிக்கிறீங்க. கல்பனம்ன்றது என்னது அப்படின்னாக்க வெறும் தக்க சாஸ்திரமா மாறிடுறது, வெறும் யுக்தியை கொண்டு சொல்றதுன்றது. சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, வியாசர் சாஸ்திர யோனித்வா அப்படின்னு தான் சூத்திரக்காரர் பண்ணார். பிரம்மத்துக்கு எது பிரமாணம், பிரம்ம இருக்குதுன்றது எது பிரமாணம்னா சாஸ்திரம் தான். வேதத்தை காட்டிலும் எந்த பிரமாணமும் கிடையாது. வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், அதுதான் பிரமாணம் சொல்லிட்டார். அதற்கு பதில் அவன் என்ன கேட்டான், சாங்கியன்லாம் கேட்டான், வேதம் கூட அக்னினா சிஞ்சதின்னு சொல்லாதே வாக்கியம். ஆத்துல வாச தெரிச்சு கோலம் போடுறா, வாச தெரிச்சு கோலம் போடுத்து என்ன சொல்லுவான், ஒரு பாத்திரத்தை ஜலத்தை எடுத்துன்னு வந்தா ஜலத்தை எடுத்துனது வாச தெரிச்சு கோலம் போட்டான்னு சொல்றா. இது சரியா இருக்கு. ஒருத்தன் என்ன சொன்னா, வாசல அக்னினா சிஞ்சதி அப்படின்னா, அக்னியை கொண்டு வாச தெளிச்சா, அக்னியை கொண்டு தெளிக்கிறா அப்படின்னு சொன்னான். இது அயோக்கியாசம். யாருமே அக்னி கிட்ட தொடவே முடியாது, அதை ஒரு பாத்திரத்துல எடுத்துன்னு போகவே முடியாது. எடுத்துன்னு போய் அதை தெளிக்கிறதுன்றது என்ன பிரயோஜனம்? அது அயோக்கியார்த்தம் ஆச்சு. அயோக்கியார்த்தம் அதாவது தகுதி இல்லாத அர்த்தம், தகுதி இல்லாத அர்த்தத்தை கூறும் வாக்கியம். அந்த மாதிரி வேதம் சொல்லிச்சுன்னாக்கா அதை அங்கீகரிக்கலாமா அப்படின்னு சாங்கியன் தான் கேட்டான். அதற்கு சமாதானம் சூத்திரக்காரர் சொன்ன 2ஆம் அத்தியாயம் முதல் பாதத்துல கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம், அந்த அதிகரணத்துல சூத்திரக்காரர் சாதிக்கிற ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வா அப்படின்னு சொல்லிட்டார். யார் சித்தாந்தத்துல இந்த சூத்திரத்தை வச்சுட்டுதான் அனுகிரகிக்கிறார். அதாவது தர்மிகிராக பிரமாணம் எதுவோ அதை கொண்டு நம்ம சாதிக்கணும். ஒரு கடம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பிரத்யக்ஷம் தான் தர்மிகிராக பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அயம் கடகா, அயம் கஜகா, இயம் கௌ, அயம் அஸ்வகா, அயம் படகா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிரத்யக்ஷம் தான் இங்க தர்மிகிராக பிரமாணமா இருக்கு. அதை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். இது அந்த மாதிரி அலௌகிகமான அனைந்திரியம், ஐந்திரியம் இல்லை, அதாவது அனிந்திரிய விஷயத்துல அதீந்திரிய விஷயம், அதுல பிரத்யக்ஷம்னா நிக்காது. அது என்ன பண்ணணும்னாக்கா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஜீவஸ்வரூபம் என்ன நமக்கு தெரியாது, சாஸ்திரம் சொல்லிச்சு விஜயானமயா, அப்புறம் ஏஷா அணு ஆத்மா அணுஸ்வரூபம் அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போயிருக்கு. அதை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அதனால நம்மளால அறிந்து கொள்ள முடியாத விஷயத்துல, அதீந்திரிய விஷயத்துல இதுக்கெல்லாம் பிரமாணம் எது அப்படின்னு கேட்டாக்கா சாஸ்திரம் தான் பிரமாணம். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சாஸ்திரத்தை விட்டுட்டு தர்க்கத்தை கொண்டு சொல்ல பாக்குறீங்க. தர்க்கங்கிறது சூத்திரக்காரர் சொல்ற தர்க்கா பிரதிஷ்டானாதபி அப்படிங்கிறார். தர்க்க அப்பிரதிஷ்டிதம், தர்க்கத்தை அப்பிரதிஷ்டிதம். தர்க்கமானது நிலையானது கிடையாது. அவனுடைய புத்தி கூர்மை இருக்கே, அதை கொண்டுதான் தர்க்கத்தினால பண்ண முடியும், சாதிக்க முடியும். அதனால இப்ப நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், நாம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல பௌத்தன் வருவான், நம்ம சித்தாந்தத்தையே தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அவன் தர்க்கத்தை கொண்டு அவன் சொன்னான்னா அதுவும் ஜெயிச்சிடும். அதனால தர்க்கத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. இதுவோ வேதாந்த சாஸ்திரம். வேதாந்த சாஸ்திரத்தை போய் நீங்க தர்க்க சாஸ்திரமா வந்துட்டீங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிரத்யக்ஷ விருத்தமாக சாஸ்திரம் சொல்லிச்சுன்னா, வேதம் சொல்லிச்சுன்னா அதை ஏத்துக்க வேண்டாம், அதை ஏத்துக்க வேண்டாம். ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்லிச்சு வேதம். இதை மீமாம்சகாலே வச்சுருக்கா. வேதத்து சர்வாத்மனா பிரமாணம் சொல்லக்கூடிய மீமாம்சகால் ஆதித்யோ யூபகா, ஆதித்யன் தான் யூபஸ்தம்பம். அப்ப ஆதித்யன்றது எங்கேயோ இருக்கக்கூடிய சூரியன், யூபஸ்தம்பன்றது யாகத்தில் நடப்படக்கூடிய ஒரு கொம்பு. அத போய் ஆதித்யன் சொல்லிடுத்து.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது கௌரி கல்பம். ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பம் கூட பிரகாசிக்கிறது. அதுக்கோசரம் சொல்லிட்டு ஒரு குணத்தை இட்டு ஒரு கவுனமா அதை பிரயோகம் பண்றோம். அதனால வேத விருத்தமாக பிரத்யக்ஷம் வந்ததுன்னாக்கா பிரத்யக்ஷத்தை எடுத்துக்கோ. பிரத்யக்ஷத்துக்கு வேதத்துக்கு விரோதம் வந்ததுன்னா பிரத்யக்ஷத்தை எடுத்துக்கோ. ஆனால் நமக்கு இந்திரியத்துக்கு விஷயமாகாத இதெல்லாம் வேதம் என்ன சொல்றதோ அதைதான் ஏத்துக்கணும். அப்படிதான் சாஸ்திரக்காரா தீர்மானம் பண்றார். அதுவும் வேதாந்திகளும் மீமாம்சகாலும். அதனால தற்கள்னா இங்க எடுபடக்கூடாது. நீ என்ன பண்ற, விஷத்தை சாட்டாக்கா அந்த விஷத்தை போக்கடிக்கிறதுக்கு இன்னொரு விஷம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ற. நீ இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் அது பாருங்க, உதாரணத்தை கொண்டு சொல்றது அதெல்லாம் நிலைக்காது. உதாரணத்தை வச்சுன்னு சொல்றதெல்லாம் சொன்னாக்கா நாங்க உதாரணம் சொல்லி சொல்றோம். அது நாங்க உதாரணம் சொல்ற இதெல்லாம் சுவாமி சாதிச்சிருக்காரு கூடாரசங்கிரகத்துல. அதாவது என்னன்னாக்கா ஒருத்தன் சொன்னா நெருப்பு இருக்குதே அதுக்கு சுடுற தன்மையே கிடையாது, உஷ்ணமே கிடையாது, சுடும் தன்மையே கிடையாது, சூடே கிடையாது அக்னிக்கு. ஏன்? பதார்த்தமா இருக்கிறதுனால அல்லது திரவியமா இருக்கிறதுனால. அது எப்படி சொல்ற? ஜலம் கூட தான் பதார்த்தம், ஜலம் கூட தான் திரவியம், அது சுடுறதான்னா ஜலம் சொல்லையே. ஜலம் பதார்த்தம், ஜலமும் திரவியம், அது சொல்றதில்லை. அந்த மாதிரி இந்த அக்னி இருக்கு பாருங்க, இதுவும் சுடாது. ஏன்னா நான் ஜலத்தை கொண்டு நான் உதாரணம் காமிக்கிறேன், நீ ஒத்துப்பியா? நெருப்பு தான் சுடாதுன்னு நாராயணன் சொல்லிட்டான், போய் நெருப்பை போய் தொடுவீங்களா? யாருன்னு ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த திருஷ்டாந்தம்ன்றது தவறான திருஷ்டாந்தம். அது இதுல தோஷம் என்ன இருக்கு சொல்லு? ஆனா ஒண்ணு பிரத்யக்ஷ பாதம் இருக்கு. பிரத்யக்ஷ பாதம், பிரத்யக்ஷத்தினால நம்ம தெரிகிறது நெருப்புனாலே பத்திக்கிறது, சுடுறது. நெருப்புன்றது பத்திக்கிறது. பிராட்டியை பத்தி அனுமார் சொல்ற, எப்பா நீ என்னவோ ஒரு பொம்பளைன்னு நினைச்சு நீ தூக்கின்னு வந்து வச்சிருக்க, அவோ பொம்பளை இல்ல, காலாக்னி. அவகிட்ட வச்சுக்காத, அவகிட்ட போனேன்னாக்கா எரிச்சுடுவா அவன் குலத்தையே. அதாவது பாதிவிருத்தி அக்னின்னு ஒன்று அவர்கிட்ட இருக்குது, அது எரிச்சுடுன்ற. அப்படின்னா லோகத்துல இருக்கிற அக்னி அப்படிதான் எரிக்கும். இது நேரம் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்குமே, அதுக்கு பாதம் கிடையாது. அதனால பிரத்யக்ஷத்தினால எது தெரியுறதோ அதுக்கு விரோதமே உன்னால சொல்ல முடியாது. அதனால நீ நான் ஜலம் ஜில்லுன்னு இருக்குது, நெருப்பு அதனால ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் பிரம்மத்தை யாராவது நிரூபிச்சிருக்காளா? பெருமாளை யாராவது நேரம் பார்த்தாளா? பெருமாளை யாரும் பார்க்கல. அதே மாதிரி பிரம்மஸ்வரூபம் இப்படிப்பட்டது அப்படின்னு யாராவது பார்த்திருக்காளா? யாரும் இதுவரையும் பார்த்தது இல்லையோ? பிரம்மஸ்வரூபத்தை யாரும் பார்த்ததில்லை. அதனால பிரம்மஸ்வரூபம் துச்சம், துச்சமா இருக்குது பிரம்மஸ்வரூபம். துச்சம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லை எப்படின்னாக்கா சசசிருங்கவத்து, முயல் கொம்பு மாதிரி. ஏன்னா முயல் கொம்பை யாரும் பார்த்ததில்லை. முயல் கொம்பை பார்க்கவே இல்லை. அந்த மாதிரிதான் பிரம்மத்தையும் பார்க்கல. அதனால பிரம்மமும் துச்சம் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? நீ என்ன சொல்வ? சாஸ்திரம் சொல்றதேன்னு நீ காமிப்ப. நையாயிக்கு என்ன சொல்லுவான்? கிடையாது, இது பிரத்யக்ஷமான நான் அனுமானம் பண்றேன் நாங்கோ அப்படின்னு சொல்லுவான். ஈஸ்வரனை அனுமானம் பண்றேன்னுவான். மொத்தத்துல எப்படியோ ஒண்ணு ஈஸ்வரத்தை எப்படியோ சாதிக்க பாக்குறீங்களா இல்லையா? இப்ப நான் நீ உதாரணம் சொன்னேன், நானும் உதாரணம் சொல்றேன். முயல் கொம்பு எப்படியோ அப்படிதான் இது அப்படின்னு சொல்றோம் நாங்க. அதனால இது இன்னொன்னு, அதனாலதான் பிரம்ம அவேத்தியமா இருக்கிறதுனால அதுவும் துச்சம்தான் அது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். உடனே அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லணும்? நாம எல்லாருமே அப்படி கிடையாது. தர்மிகிராக பிரமாணம் ஒண்ணு இருக்கு. அந்த தர்மிகிராக பிரமாணம் எதை சொல்றதோ அதை அப்படியே ஏத்துண்டாகணும். இந்த பிரம்மாண்டது என்ன தெரியுமா? உபனிஷதம். உபனிஷத்தினால தெரிவிக்கப்படுறது பிரம்மம். அந்த உபனிஷத் சொல்லிடுச்சோம்னாக்க மேல் கேள்வி என்ன இருக்கு? அதுதான் தர்மிகிராக பிரமாணம். அது என்ன சொல்றதோ அதை ஏத்துண்டே ஆகணும். அது இல்லாத போனாக்க
பௌத்தம் சொல்றதையும் ஒத்துக்கணும். வெறும் தர்க்கம் தான் நீ சொல்றது, தர்க்கம் தான் நீ வச்சுட்டேனாக்கா யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஏத்தண்டே ஆகணும். ஆகவே எதுவுமே வெறும் தர்க்கத்தினால சாதிக்க முடியும்னு சொல்லாத. அதனாலதான் மனு சொன்னேன். மனு சாதிக்கும் பொழுது ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திராதிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரா. ஆர்ஷம் ரிஷி வச்சனங்கள், தர்மோபதேசஞ்ச வேதத்துல சொல்லப்பட்டது. இந்த எல்லா உபதேசங்களுமே வேத சாஸ்திர அவிரோத, வேதமாகிற சாஸ்திரம் அதுக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தினால எவன் ஒருவன் அனுசந்தானம் பண்றானோ, எவன் விவகரிக்கிறானோ, சக தர்மம் வேத, அவன்தான் வேதத்தை அறிந்து கொண்டிருக்கிறான். இதரக வேற யாருமே தெரிஞ்சுக்கலாது. அதனால எல்லா விஷயமும் வேதத்தை கொண்டு சொல்லணும். அது வேதம் என்ன சொல்றதோ அதை ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க இத மாதிரி வெறும் இத மாதிரி சொல்லாதீங்க, வெறும் தர்க்கத்தை வச்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு காமம், குரோதம், ஜுகுப்ச, அசூயே இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கு. எவரமானா இந்த மாதிரி வாதம் பண்றதை வச்சுட்டுதான் மகா சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார். ததிதம் ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேது பூத விசேஷ குணவிரகினாம் அப்படிங்கிறார். அதாவது ஔபனிஷத உபனிஷத்தினால சொல்லப்பட்ட பரமபுருஷன் எம்பெருமான், அவனை வரணீயதா ஹேது பூத, அவனை வரிக்கிறதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய விசேஷ குண விரகினாம், விசேஷமான குணம் பக்தி. அந்த பக்தி இல்லாதவாருடைய வாதம் இது அப்படின்னு அத்வைதிகளை மகா சித்தாந்தம் ஆரம்பமே இதுதான். அத்வைத கண்டனம் பண்ணுச்சு. பக்தின்றது எப்ப வரும்? பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை, பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை, திவ்யாத்ம ஸ்வரூபத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை இதெல்லாம் அனுபவிக்கிறவனுக்கு தான் பக்தின்றது வரும். அதை எதையுமே ஒத்துக்காம எல்லாம் வியாபகாரிக்கம், பிராதிபாசிகம் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு எல்லாம் பொய்ன்னு சொன்னாக்கா யாராவது அங்கீகரிப்பாளா? அப்ப பக்தின்றதே வராதே உங்களுக்கு. பக்தியே வரலைன்னாக்க அப்ப என்ன பிரயோஜனம்? அதனால இது நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. அழகா குட்டி குட்டி ஸ்லோகங்கள் 10-15 ஸ்லோகம் சொல்ற, நிறைய விஷயங்கள் சொல்றார் கொத்திமங்கலம் சுவாமி சர்வங்கஷா வியாக்கியானத்துல. அதுல சொல்ற சர்வத்ராப்யஸ்ய திருஷ்டாந்தः கதிர்தார்ஷ்டாந்திகஸ்ய நகி திருஷ்டாந்த மாத்திரேன சாத்திய சித்திர் பவிஷ்யதி. வெறும் திருஷ்டாந்தத்தை வச்சுட்டே நம்ம எது சாதிக்கணுமோ அது சித்திச்சிரும்னு நினைச்சுக்காத, அது வராது. அது என்ன அனுஷ்ணோக்னி பதார்த்தத்வா திரவியத்வா யதா ஜலம். இது அக்னியானது அனுஷ்ணமா இருக்கு, ஏன்னா பதார்த்தமா இருக்கிறதுனால, திரவியமா இருக்கிறதுனால. எப்படி ஜலமோ அப்படி. இத்தியத்திர தோஷம் கம்பஷ்யே ஹிருதே பிரத்யக்ஷ பாதனம். பிரத்யக்ஷமா பாதிக்கிறது, அதை விட்டுட்டு வேற தோட்டமே சொல்ல முடியாது. அனுமானத்துல தர்க்கத்தெல்லாம் நீங்க தோட்டமே சொல்ல முடியாது. எல்லாம் உதாரணங்களா இந்த மாதிரிதான் வரும். அது இந்த மாதிரி நீ உதாரணத்தை சொல்லி சொன்னியானாக்கா எதுவுமே சித்திக்காதே. எதுவும் சித்திக்காத விஷயத்த போய் என்னத்துக்கோசரம் இது மாதிரி நீ கல்பிக்க பாக்குற. இப்படி கல்பிக்கிறதுனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லாத விஷயத்த வெறும் திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு சொல்றேன்னு சொல்றது ரொம்ப தவறானது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இதெல்லாம் எம்பெருமானார் ஜிக்ஞாசாதிகத்துல காமிச்சு கொடுத்தது. அதை கோடிட்டு காமிச்சிருக்க, அதுக்கு சுகப்பிரகாசிகள் நிறைய சமாதானம் எல்லாம் சாதிச்சிருக்க. அந்த விஷயங்களை சுவாமி தேசிகன் இன்னும் விசேஷமாக நமக்கு புலப்படுத்துற. அதனால இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சாத்யாவஹ சர்வமாயா விரதிரபி பரம் பிரம்ம தஸ்மாத் பரவா பூர்வத்ர பிராகபி ஸ்யாம் பரமபி ந பவேத் உத்தரத்ராப்யுபேதே.
सापि स्याच्चेन्निवर्त्या पुनरपि विलगे पूर्व एव प्रपञ्चः नो चेत् सत्यैव सा स्यात् प्रसजति च ततो ब्रह्म तत् सद्वितीयम् அப்படின்னு சாதிக்கிறார். என்னது அப்படின்னா வக நிர்விசேஷ அத்வைதவாதத்தை சொல்லக்கூடிய உங்களுடைய சாத்தியா, உங்க மதத்துல சாத்தியா சாதிக்கப்படுவது எது? அதாவது பிரம்ம ஞானத்தினால சாதிக்கப்படுவது எது? சர்வ மாயா விரதிரபி, அனைத்து அவித்யா நிவர்த்தி தான் இது சாத்தியமா இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். உன் சித்தாந்தத்துல நீ சொல்றது என்னதுன்னா இதான், பிரம்ம ஞானம் வந்ததுன்னாக்கா அனைத்து மாயைகளும் போறது அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த மோட்சம் அது என்னதுன்னு விகல்பம் பண்ற, பரம் பிரம்ம பிரம்மஸ்வரூபமேன்னு சொல்றியா, அல்லது உத்த அல்லது தஸ்மாத் அந்த பரபிரம்மத்தை காட்டிலும் பராவா வேறுபட்ட ஏதோ ஒண்ணா, அவித்யா நிவர்த்தி அப்படிங்கிறது பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னு சொல்றியா, அல்லது அதை காட்டிலும் வேறுபட்டதா அப்படின்னு கேட்கிறார். பூர்வத்திர பிரம்மஸ்வரூபந்தான் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா பிரதம கல்பே, அந்த முதல் கல்பத்துல அதாவது பரபிரம்ம ரூபம் சொன்னாக்கா பிராகபி பிரம்மஜானம் வர்றதுக்கு முன்னாடி கூட அவித்யா நிவர்த்தி வரணும். பிரம்மஜானமே வர வேண்டாம், நமக்கு அதுக்கு முன்னாடி கூட அவித்யா நிவர்த்தி வந்துடணும், அஜ்ஞானம் போயிடணும், சம்சாரம் போயிடணும். ஏன் அப்படின்னாக்கா பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் இருக்குதே, பிரம்மஸ்வரூபம் அனாதி. நீ தான் சொல்லிருக்க எல்லாம் நித்தியம், பிரம்மஸ்வரூபம் நித்தியமா இருக்கு, அது ஒன்றுதான் அனாதியா இருக்குது, மீதி எதுவுமே இல்லை அப்படின்னு நீ சொல்ற. மீதி எல்லாம் போய் உண்மையா இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். அதனால அது எப்பொழுதும் இருக்கிறதுனால பிரம்மஜான வரத்துக்கு முன்பு கூட அந்த அவித்யா நிவர்த்தி நமக்கு வந்துடணும். அப்படி வந்துருச்சுன்னா ஒத்துக்கலாமே அப்படின்னாக்க அப்ப அனுபவ விரோதம். நமக்கு அனுபவம் அப்படி இல்லையே, துக்கம் தானே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரம்ம வித்தியெல்லாம் அனுஷ்டானம்னா எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லைன்னு ஆயிடும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுனாக்க அப்ப சாஸ்திரம் எதுக்கு, வியர்த்தமாச்சே. அதனால இந்த முதல் பட்சம் கல்பம் தவறு. இரண்டாவது கல்பம் உத்தரத்திர, இரண்டாவது கல்பம் என்னது, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அவித்யா நிவர்த்தி அப்படின்னு நீ சொல்லணும். அது உத்தரத்திர அபியுபேதே, அதை ஒத்துண்டாக்க பரமபி பரமபி பிரம்மஜானானந்தரமபி நபவே. அதாவது அவித்யா நிவர்த்தின்றது அப்புறம் கூட போகாது, பிரம்மஜானம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் கூட பிரம்மஜானம்ன்றது போகாது, அவித்யா நிவர்த்தி போகாது, நிச்சேஷ அவித்யா நிவர்த்தி போகாது. ஏன்னா என்ன சொன்னோம் அப்போ, அவித்யா நிவர்த்தின்றது என்னது, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. அவித்யா நிவர்த்தின்றது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. நீ நான் சொல்றேன், இப்போ பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்தும் பொய் தானே, எல்லாம் பொய்யாச்சே. அப்போ அவித்யா நிவர்த்திங்கிறது அது போல எப்ப நிக்கிறது, அது அவித்யா நிவர்த்தின்றது அப்படியே இருக்குன்னு நீ சொல்லிட்டப்போ, அப்ப இருக்குன்னு சொல்லிட்டியானாக்க அவித்யா நிவர்த்தி அப்படியே இருக்கிறதுனால அவித்யே இருக்குதுன்னு அர்த்தம். அவித்யா நிவர்த்தி சர்வாத்மனா நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் போற கூட இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்ம வதிரிக்தமான அவித்யா நிவர்த்தியே இருக்கிறதுனால. ஏன்னா அதுவும் பொய்ன்னு தானே நீ சொல்லிருக்க, அதுவும் போகணுமே, அது எப்பொழுதுமே போகாது அது. ஏன்னா நீ தான் சொல்லிருக்க அது மோட்சம்னுட்டு, அதுதான் முக்தி ரூபம், அது எப்பொழுதும் இருக்கணும். அதனால பிரம்மஜானத்தினால அவித்யா நிவர்த்தியை காட்டிலும் வேறுபட்டவைகள் தான் பொய்ன்னு தள்ளப்பட்டது. அந்த அவித்யா நிவர்த்தி மாத்திரம் நிக்கிறது, அது இன்னும் போகல. அதனால நிசேஷ அவித்யை போகல.
எல்லா வித்தியும் போல கொஞ்சம் போல இருக்குன்னு ஒத்துக்கணும். நீ ஒத்துண்டியானாக்கா அது உனக்கு விரோதம் வருது. உனக்கு விரோதம் என்னென்ன விரோதம்னா அத்வைத விரோதம் வருது. பின்னாடி சொல்ற இல்ல இல்ல இது பொய் தானே, அதுவும் போயிடுறது அப்படின்னு சொன்னாக்க அப்போ அதுவும் உங்களுக்கு வராது. சாப்பி இந்த அவித்யா நிவர்த்திரபி நிவர்த்தியாசியா பிரம்ம ஞானத்தினால பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னாக்கா அதுவும் பொய் தானே, அதுவும் பொய்யா இருக்கிறதுனால அதுவும் போயிடுறதுன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அவித்யா நிவர்த்தியும் போயிடுறதுன்னாக்கா அவித்யை நிக்கிறதுன்னு அர்த்தம். அவித்யை நிக்கிறதுன்னு அர்த்தம். அவித்யை நின்றதுன்னாக்கா சம்சார பிராப்தி தான் வருது. சதா அப்போ பூர்வ பிரம்ம ஞானத்துக்கு முன்னாடி இருந்த பிரபஞ்சம் பாருங்க, சம்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது பிரபஞ்சம் தானே. அது புனரப்பி விலகே, திரும்பவும் அது வந்துடும். புனரப்பி விலகே, திரும்பவும் அது வந்துடும். திரும்ப அது மாதிரி நிற்கும். சம்சாரம் தான் நின்று இருக்கும் உனக்கு. ஏன்னா அவித்யா நிவர்த்தியும் போயிடுச்சுனாக்கா அவித்யா தான் வந்து நிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால சம்சாரம் வந்துடுதுன்னு அர்த்தம். சம்சாரம் வந்துடுச்சுனாக்கா அப்ப என்ன அர்த்தம்? அது இது வந்து மோட்சமே கிடைக்காது, அனிர்மோக்ஷம்தான். மோட்சமே கிடைக்காததுனால இந்த சாஸ்திரம் இவன் சிரவணம் பண்ணதெல்லாம் வியர்த்தமா போயிடுறது. அதனால அது தவறா போயிடுச்சு. இல்ல இல்ல எப்படியா தான் என்ன அவித்யா நிவர்த்தி அப்படின்றது போகாது, ஏன்னா அதுதான மோட்சம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அவித்யா நிவர்த்தி போகாது, அதுதான மோட்சம், அது போகாது அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொன்ன அவித்யா நோச்சே அவித்யா நிவர்த்தி போகாது அப்படின்னு சொன்னையானாக்கா சா அவித்யா நிவர்த்தி, அந்த அவித்யா நிவர்த்தியானது சத்தியவசியா உண்மையாதான் இருக்கும். அது உண்மையாதான் இருக்கும். அது அப்ப உண்மையா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவித்யா நிவர்த்தியும் உண்மை, அப்ப பிரம்மமும் உண்மை, அப்ப தபஸ்ச. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? பிரம்மத்தை காட்டிலும் அவித்யா நிவர்த்தியும் அப்படியே இருக்குது அப்படின்னு வந்துடும். அவித்யா நிவர்த்தியும் அப்படியே இருக்குன்னு வந்துடும். அவித்யா நிவர்த்தியும் அப்படியே இருக்குன்னு சொன்னாக்க அது பிரம்ம, நீ சொல்லக்கூடிய பிரம்மன்றது நிர்விசேஷம் பிரம்மமானது சத்விதீயம் பிரசஜதி. சத்விதீயம் அத்விதீயம் இல்லை, இப்ப சத்விதீயமா போயிடுது. சத்விதீயமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அத்வைதஹானி வந்துட்டு தான் எப்படி நித்தியமாக சத்தியமாக இருக்கோ அந்த மாதிரி அவித்யா நிவர்த்தின்றதும் சத்தியமாக நித்தியமா இருக்குன்னு சொல்லிடணும். இத சுவாமி வந்து சர்வார்த்த சித்தியில ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். நித்யாத்வஸ்ய நித்யாத்வே நித்யாத்வம் பாதிதம் பவே, சத்யத்வஸ்ய சத்யத்வே சத்யத்வம் சாதிதம் பவே. தேசிகன் ஸ்லோகம், அதாவது குட்டி ஸ்லோகம், என்ன கம்பீரமா என்ன அழகா சாதிக்கிறார் பாருங்க. நித்யாத்வஸ்ய நித்யாத்வே, பொய் பொய்ன்னு ஒண்ணு இருக்குது, அந்த பொய்யா எடுத்துன்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? பொய்மை போயிடுத்து, சத்தியம்தான் சாதிதமா எடுத்து. ரெண்டு மைனஸ் ஒரு பிளஸ் கொண்டு வந்துடும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பொய்ய அத பொய்ன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? பொய்ன்றது பாதிதம், சத்தியம்தான் நிலைக்கும். பொய்ன்றது பாதிதம், சத்தியம்தான் நிலைக்கும். அந்த மாதிரி சத்தியத்துவ சத்தியத்வே, சத்தியம்ங்கிறது உண்மையா இருக்கு, உண்மைக்கு உண்மைதான் இருக்குது, உண்மைத்தன்மைதான் இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ சத்தியத்துவம் சாதிதம் பவே, சத்தியத்துவம் தான் சாதிதமாயிடுச்சு. பொய்ன்னு சொன்னான்னாக்கா அப்ப சத்தியத்துவம் வந்துடுச்சு. ரெண்டு மைனஸ் ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. அத மாதிரி ரெண்டு பிளஸ் ஒரு பிளஸ் தான் ஆகும். அதனால சத்தியத்துவத்தை சத்தியமா சாதிச்சோம்னாக்கா சத்தியத்துவம் தான் சாதிதமா இருக்கும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால நித்யாத்வஸ்ய நித்யாத்வே நித்யாத்வம் பாதிதம் பவே, சத்யத்வஸ்ய சத்யத்வே
சத்தியத்துவம் சாதிதம் பவே அப்படின்னு சுவாமி இதுல சாய்க்கிறார் சர்வார்த்த சித்தி வியாக்கியானத்துல. அதனால இப்ப என்ன எடுத்து நீ அவித்யா நிவர்த்தி அப்படிங்கிறத அது பொய் இல்ல, பொய்யான அவித்யா நிவர்த்திய பொய் இல்லை நீ சொன்னியானாக்க அப்ப அது சத்தியமா எடுத்து. அப்ப பிரம்மமும் சத்தியம், இந்த அவித்யா நிவர்த்தியும் சத்தியம், ரெண்டு சத்திய வஸ்துக்கள் இருக்கு. அப்ப துவைதம் தான் வந்தது, அத்வைதம்ங்கிறது வரல. அத்வைதம்ங்கிறது வரலைங்க இல்லையோ. அதனால இப்ப என்ன ஆகும், எங்க பட்சம் வந்துட்ட நீ. அதனால அபசித்தாந்தம் தான் உனக்கு சித்திச்சது, உன்னுடைய சித்தாந்தமே அடிபட்டு போயிடுச்சு. அதனால இது இந்த மாதிரி சித்தாந்தம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சுவாமி கேட்கிறார். இப்ப பாருங்க, சாத்தியாவஹ சர்வமாயா விரதிரபி பரம் பிரம்ம தஸ்மாத் பரவ பூர்வத்ர பிராகபி ஸ்யாத் பரமபி ந பவேத் உத்தரத்ராத்யுபேதே சாபி ஸ்யாத் நிவத்யா புனரபி விலகேன் பூர்வயேவ பிரபஞ்சோ நோசே சத்யைவ சாஸ்யாத் பிரசஜதி ச ததோ பிரம்ம தத்சத்விதீயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.